வாட்ஸ்அப் ஆப்ல வரக்கூடிய போட்டோ வீடியோஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேலரியில வந்து ஷோ ஆகாம வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்றதை செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் ஆஃபில் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருக்கும். அதனால் இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணியும் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஃபோட்டோ வீடியோஸ் அவங்க அனுப்புறது உங்களுக்கு வந்து ஷோ ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணி வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் அதை செக் பண்ணி அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எந்த பர்சனுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க அனுப்பக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் உங்களோட கேலரியில் ஷோ ஆகலையோ அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நோவில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட் எஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அனுப்பக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வரது எல்லாமே கேலரியில் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்துருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் இருக்கும்ல, ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸை உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்க முடியும். வீடியோஸ்க்கும் இதே ஃபார்மெட் தான். அதேமாதிரி ஃபோட்டோ வந்தாலும் சரி சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அந்த மீடியா விசிபிலிட்டிலாம் ஆன்லைன் இருந்தும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா இதை வந்து பண்ணுங்கள். அண்டு வந்து வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணாமல் இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு பக்காக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் உங்களோட கேலரியில் வந்து ஷோ ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும்.